முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி நிதியத்தினூடான புலமை பரிசில் ஜாலில் இன்று ஆரம்பம். மகனுடன் இணைந்து கஞ்சா விற்ற தாய் கைது. சிறை கைதிகளை திறந்த வெளியில் சந்திப்பதற்கு உறவினர்களுக்கு சந்தர்ப்பம். ஜம்மு காஷ்மீரில் திடீரென ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பதற்றம். பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் பகவத்கீதை மீது சத்திய பிரமாணம். 2024 பெண்கள் T20 ஆசிய கோப்பையின் முதல் ஆட்டத்தில் பாகிஸ்தானுடன் மோதவுள்ள இந்தியா. தொடர்வென உள்நாட்டு செய்திகள். 1ஆம் தரம் முதல் 13ஆம் தரம் வரை கல்வி கற்கும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் புலமை பரிசில் உதவித்தொகையை வழங்கும் ஜாழ் மாவட்டத்திற்கான நிகழ்வு இன்றைய தினம் தந்தை செல்வா மண்டபத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதியால் நேற்று முதல் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டமானது 25 மாவட்டங்களிலும் செயற்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி ஜாலில் இன்றும் கிளிநொச்சி மாவட்டத்தில் 14ஆம் திகதியும் ஜனாதிபதி புலமை பரிசில் வழங்கப்பட உள்ளது. உயர்தர மாணவர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு 6000 ரூபாய் வீதமும், தரம் 1 முதல் 11 வரையான மாணவர்களுக்கு 3500 ரூபாய் வீதமும் என 24 மாதங்களுக்கு வழங்கப்பட உள்ளது. மேலும் புலமை பரிசில்களுக்கு விண்ணப்பிக்காதவர்கள் மீண்டும் புலமை பரிசில்களை பெற விண்ணப்பித்து அதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஜனாதிபதி நிதியம் கோரியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சாவகச்சேரி கச்சாய் தெற்கு பகுதியில் 80 கிலோவுக்கும் அதிகமான கஞ்சாவுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் வீதி தடைகளை ஏற்படுத்தி கார் ஒன்றை சோதனையிட்ட போது 500 கிராம் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் இருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட குறித்த பெண்ணிடம் இருந்து 87 கிலோ 616 கிராம் கஞ்சா போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கச்சாய் தெற்கு கொடிகாமம் பகுதியை சேர்ந்த 55 வயதுடைய பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். முதற்கட்ட விசாரணையில் சந்தேக நபரான பெண் தனது மகனுடன் சேர்ந்து கஞ்சா விற்பனை செய்து வருவதும் அதற்காகவே கஞ்சா கையிருப்பை வீட்டில் மறைத்து வைத்திருந்தமையும் தெரிய வந்துள்ளது. அரியாளி பகுதியில் பேருந்தில் பயணித்த இருவர் பேருந்து சாரதி மீதும் பயணி ஒருவர் மீதும் கத்தியால் குத்தி தாக்குதலை நடத்தியுள்ளனர். காயமடைந்த இருவரும் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் வாழ்வெட்டு தாக்குதலில் ஈடுபட்ட இருவரும் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். ஏனையின் வீதியில் அரியாளை சித்துப்பாத்தி இந்து மயானத்திற்கு முன்பாக கொடிகாமத்தில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த தனியார் பேருந்திலேயே குறித்த சம்பவம் இன்று மாலை நடைபெற்றுள்ளது. கைதடி பகுதியில் பேருந்தில் ஏறிய இருவர் அரியாலையில் இறங்கிய போது நடத்துனருடன் முரண்பட்டுள்ளனர். இதில் நியாயம் கேட்க சென்ற சாரதி மற்றும் பயணி ஒருவர் மீதே கத்திக்குத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழாட்சி நெல்லியடி பகுதியில் வீதியால் பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டியொன்று குடை சாய்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் தீப்பற்றி எரிந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லியடி மத்திய கல்லூரிக்கு முன்பாக வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டியொன்று இன்று மதியம் 1 மணியளவில் குடை சாய்ந்து விபத்துக்குள்ளானதில் திடீரென தீப்பற்றியுள்ளது. நெல்லியடி பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பெட்ரோல் நிரப்பி திரும்பிய முச்சக்கர வண்டியை இவ்வாறு குடை சாய்ந்து விபத்துக்குள்ளாகி தீப்பற்றியுள்ளது. தீயை அணைக்க முற்பட்ட போதிலும் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது. குடை சாய்ந்து விபத்துக்குள்ளான போது முச்சக்கர வண்டியின் எரிபொருள் தாங்கியில் இருந்து பெட்ரோல் வெளியேறியதன் காரணமாகவே திடீரென தீப்பற்றி இருக்கலாம் என தெரிய வருகின்றது. இதன்போது முச்சக்கர வண்டி சாரதி காயங்கள் ஏதுமின்றி உயிர் தப்பியுள்ளார். இது தொடர்பாக மேலதிக விசாரணையினை நெல்லியடி போலீசார் மேற்கொண்டுள்ளனர். மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன உமிழ்வு பரிசோதனை அறக்கட்டளை நிதியம் அதிக புகையை வெளியிடும் வாகனங்களை கருப்பு பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளது. வாகன அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்வதற்காக மாத்திரம் புகை சான்றிதழை பெற்றுக் கொள்ள வேண்டாம் என பணிப்பாளர் தசுன் கமகே சாரதிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளதுடன் போலியான தந்திரோபாயங்கள் மூலம் புகை பரிசோதனை சான்றிதழை பலர் பெறுகின்ற போதிலும் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் மோட்டார் வாகன திணைக்கள அதிகாரிகள்
அதிகாரிகள் வீதியில் வாகனங்கள் செலுத்தும் போது நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சோதனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். அதிக புகை வெளியேறுவதை அவதானிக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட வாகனத்தின் உரிமையாளருக்கு எதிராக பராமரிப்பு உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும், இல்லையெனில் வாகனத்திற்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் அவர் மேலும் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் வீதியில் பயணிக்கும் இவ்வாறான வாகனங்கள் தொடர்பில் 0730350525 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு முறைப்பாடுகளை அனுப்ப சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக தசுன் கமகே குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 16ஆம் தேதி சிறை கைதிகளை திறந்த வெளியில் சந்திப்பதற்கு அவர்களது உறவினர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்கள பேச்சாளர் காமினி பி திஸ்ஸாநாயக்க தெரிவித்துள்ளார். 119வது சிறைச்சாலைகள் தினத்தை முன்னிட்டு இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அன்றைய தினம் கைதிகளை பார்வையிட வருபவர்கள் அவர்களுக்கான உணவு உள்ளிட்ட பொருட்களை வழங்குவதற்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தென்மேற்கு பிராந்தியத்தில் இன்று முதல் அடுத்து வரும் சில தினங்களுக்கு மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களில் சில இடங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களிலும் 50 மில்லி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். மத்திய மலை பிராந்திய மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். எனவே பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். தொடர்பென இந்திய செய்தி. இலங்கையின் நெடுந்தீவு அருகே கடற்றொழிலில் ஈடுபட்டதாக கூறி தமிழக கடற்றொழிலாளர்கள் 13 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. இதன்படி 2 நாட்டு கடற்றொழிலாளர்களும் குறித்த கடற்பகுதியில் கடற்றொழிலில் ஈடுபட தமிழக அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அன்புமணி நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் கைது செய்யப்பட்ட கடற்றொழிலாளர்கள் காங்கேசன்துறை துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டு அவர்களின் படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஜூலை 1ஆம் தேதியும் 25 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. இதனை எதிர்த்து ராமேஸ்வரத்தில் கடற்றொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வரும் வேளையில் மற்றும் ஒரு கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது என்று அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ரிக்டர் அளவில் 4.1 என்கின்ற அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா பகுதியில் நேற்று மதியம் 12:26 மணியளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டிருப்பதாக நில அதிர்வுக்கான தேசிய மையம் அறிவித்திருக்கின்றது. நிலநடுக்கம் லேசாக பதிவாகி இருந்ததால் பெரிய அளவில் பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்வென உலக செய்திகள். பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த பெண்ணொருவர் பகவத்கீதையின் மீது சத்திய பிரமாணம் செய்துள்ளார். லீசெஸ்டர் கிழக்கு தொகுதியில் இருந்து சமீபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய வம்சாவளியை சேர்ந்த 29 வயதுடைய சிவானி ராஜா என்ற பெண்ணே இவ்வாறு சத்திய பிரமாணம் செய்துள்ளார். இவர் லண்டன் முன்னாள் துணை மேயர் ராஜேஷ் அகர்வாலை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா ஏற்றுமதி செய்த உக்ரைனுக்கு சொந்தமான தானியங்களுடன் வெளியேற முயன்ற வெளிநாட்டு சரக்கு கப்பல் ஒன்றை அதிரடியாக கைப்பற்றியதுடன் கப்பலின் மாலுமியையும் கைது செய்துள்ளதாக உக்ரைன் அறிவித்துள்ளது. இவ்வாறாக ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட கிரிமியன் தீபகற்பத்தில் இருந்து உக்ரைனிய தானியங்களை ஒஸ்கோமோஃபோ என்ற கப்பல் சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்ததாக கூறப்படுகின்றது. குறித்த கப்பலானது ஏற்கனவே ஒருமுறை கிரிமியா பகுதியில் இருந்து தானியங்களுடன் வெளியேறியுள்ளதாக
இருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் அஜர்பையான் நாட்டவர் என அடையாளம் காணப்பட்டு அந்த மாலுமி மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் 5 ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்வென விளையாட்டு செய்திகளில் 19ஆம் தேதி இடம்பெறவுள்ள 2024 பெண்கள் T20 ஆசிய கோப்பையின் தொடக்க ஆட்டத்தில் தனது பரம எதிரியான பாகிஸ்தானுடன் இந்தியா மோத உள்ளதாக இலங்கை கிரிக்கெட் சபை நேற்று அறிவித்துள்ளது. அத்துடன் இலங்கை அணி தனது முதல் போட்டியில் பங்களாதேஷுடன் ஜூலை 20ஆம் தேதி விளையாட உள்ளது. இந்த போட்டியில் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை, தாய்லாந்து, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், நேபாளம், மலேசியா ஆகிய 8 அணிகள் பங்கேற்கின்றன. இந்தியா, பாகிஸ்தான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் நேபாளத்துடன் A பிரிவில் இடம்பெற்றுள்ளது. அதே நேரத்தில் B பிரிவில் வங்கதேசம், இலங்கை, மலேசியா, தாய்லாந்து ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன. 2 அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டி உட்பட மொத்தம் 15 போட்டிகள் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிப்மன் ஹில் தலைமையிலான இளம் வீரர்களை உள்ளடக்கிய இந்திய கிரிக்கெட் அணி ஜிம்பாப்வேயில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகின்றது. இரு அணிகள் இடையிலான 5 ஆட்டங்கள் கொண்ட T20 தொடரில் முதல் ஆட்டத்தில் இந்திய அணி எதிர்பாராத விதமாக 13 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தது. எனினும் இதில் இருந்து மீண்டு அடுத்த 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்திய அணி பதிலடி கொடுத்தது. இதன் மூலம் தொடரில் இந்திய அணி 2-1 என முன்னிலை வகிக்கின்றது. இந்த நிலையில் இரு அணிகளும் 4வது ஆட்டத்தில் இன்று மாலை 4:30 மணிக்கு கராரி மைதானத்தில் மோதுகின்றன. இன்றைய ஆட்டத்தில் வெற்றி பெறும் பட்சத்தில் இந்திய அணி தொடரை கைப்பற்றும். இதனால் சிப்மன் ஹில் தலைமையிலான வீரர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்படக்கூடும். ஜிம்பாப்வே அணி இன்றைய ஆட்டத்தில் தோல்வியை சந்தித்தால் தொடரை இழக்கும். தொடரை இழக்காமல் இருக்க வேண்டுமானால் இன்றைய ஆட்டத்தில் அனைத்து துறையிலும் ஜிம்பாப்வே அணி உயர்மட்ட செயல்திறனை வெளிப்படுத்த வேண்டும். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைத்திருங்கள்.